ஆகஸ்ட் மாதம் 26 செவ்வாய்க்கிழமை 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 1 9 வசனங்களில் சிறப்பாக 4வது வசனம், நாங்கள் தகுதியுடையவர்கள் என எண்ணி நற்செய்தி கடவுளை எங்களுக்கு ஒப்படைத்தார். அதற்கேற்ப நாங்கள் பேசுகிறோம், மனிதர்களுக்கு அல்ல. எங்கள் இதயங்களை சோதித்தறியும் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம். கடவுளுக்கு தான் உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோம். கடவுள் என்ன எங்களுக்கு நற்செய்தி கொடுத்தாரோ நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு அதை உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறோம். உங்களுடைய மதிப்பு பெறுவதற்குள்ள கடவுளுடைய மகிமையும் அவருடைய அன்பையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம் என்று பவுலடிகளார் திட்டம் தெரியுமாக அவர் ஆண்டவரின் நற்செய்தியை அறிவிப்பதை குறித்து சொல்லுகிறார். ஆகவே சோதித்தறியும் கடவுளுக்கே உகந்தவர்களாய் இருக்கிறார். அவருக்கு உகந்தவர்களாக இருப்பதால் மக்களுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தின் நற்செய்தியை அவர்களால் கொடுக்க முடிந்தது. அந்த வார்த்தையினாலும் வழிநடத்தினாலும் நாங்கள் வாழ்வு பெற இது உதவி செய்யும். நல்ல ஆண்டவரை கடவுளே தகுதியுடையவராக அதை எண்ணி அந்த நற்செய்தியை பவுலிடத்திலும் மற்ற சீடருக்கு கொடுத்து பகிர்ந்து கொள்ள செய்தி. இதனால் மனிதர்களுக்கு அல்ல, நமக்கு பிரியமுள்ளவர்களாக உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற நீர் உதவி செய்து இதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உங்களுடைய அருளையும் உங்களுடைய ஆசிரியர் அன்பையும் பெற்று எங்களுடைய வாழ்க்கையிலும் சொல்லாலும் செயலாலும் பிறருக்கு சாட்சியாக கல்வியாய்